இன்றைக்கி நம்ம வீடியோவில் கைஸ் டிஆர்டிஓவோட ப்ராஜெக்ட் விஷ்ணு பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். மார்க் 8 வேகத்தில் போகிற இந்தியாவோட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ரேடார்கள் கண்ணுக்கே தெரியாமல் இலக்குகளை துல்லியமாக தாக்கும். இப்படி ஒரு சூப்பர் பவர் திட்டம் தான் கைஸ் ப்ராஜெக்ட் விஷ்ணு. ப்ராஜெக்ட் விஷ்ணுன்னா கைஸ் ஒரு மிசைலோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ இல்லை, மொத்தமாக இந்தியா 12 வேரியன்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் உருவாக்க போகிறாங்க. இந்த 12 வேரியண்ட்டும் சேர்ந்தது தான் கைஸ் ப்ராஜெக்ட் விஷ்ணு. இப்போ இந்தியா ஹைப்பர்சோனிக் சூப்பர் பவராக மாற போகிறாங்க. இந்த வீடியோவில் கைஸ் இந்தியாவோட ஹைப்பர்சோனிக் பவரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனா DF-17 கிளைடு வெஹிக்கிள் ஒன்று வச்சுருக்காங்க. இது மார்க் 9 இருந்து மார்க் 10 வேகத்துக்கு போகும். இதை விட இதால் 10 மடங்கு வேகத்தில் போக முடியும். ரஷ்யா ஜிர்கன் ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சுருக்காங்க. இது மார்க் 9 வேகத்தில் போகும். இப்போ இந்தியாவும் இந்த போட்டியில் இணைய போகிறாங்க. DRDO வச்சிருக்கிற ப்ராஜெக்ட் விஷ்ணுவால் ஹைப்பர்சோனிக் உலகத்தில் இந்தியாவையும் ஒரு ஸ்டெப் மேலே தூக்கும். இப்போ கைஸ் 12 வேரியண்ட்டில் ஹைப்பர்சோனிக் மிசைல் ப்ராஜெக்டை DRDO வச்சுருக்காங்க. ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கைஸ் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் மார்க் 8 ஸ்பீட் 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச். இதெல்லாம் சேர்ந்தது தான் கைஸ் ET-LDHCM எக்ஸ்டெண்டட் ட்ரெஜெக்டரி லாங் எண்டூரன்ஸ் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல். இதால இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும் கைஸ். இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க DRDO. அடுத்தது கைஸ் ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் HGV. ஒரு பலிஸ்டிக் மிசைல்ல இருந்து இந்த ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளை லான்ச் பண்ணலாம். கிளைடு வெஹிக்கிளை மட்டும் நம்ம லான்ச் பண்ண முடியாது. அதாவது வானத்தோட மேல் மண்டலத்துக்கு போய் தான் கைஸ் இந்த கிளைடு வெஹிக்கிளை வந்து நம்ம லான்ச் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஹைப்பர்சோனிக், அதுக்கு ஒரு மிசைல் தேவை. 2024 லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலை நம்ம சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்ம சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து சீனாவோட DF-17 கிளைடு வெஹிக்கிளுக்கு இணையாக இருக்கும். அடுத்தது கைஸ் மூணாவது ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கு எதிரான பாதுகாப்பு அமைப்புகள். இன்னைக்கு காலகட்டத்தில் கைஸ் எல்லாருமே ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைலை தடுக்கிறதுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியில் மட்டும் இந்தியா வளர்ச்சி அடையல. இதுக்கு எதிரான பாதுகாப்பு அமைப்புகளையும் DRDO அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் கைஸ் DRDO BMD பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கைஸ் நாலாவது பிரமோஸ் 2. பிரமோஸ் 2 பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரமோஸ் 2 மார்க் 7 இருந்து 8 வரைக்கும் இதோட ஸ்பீட் இருக்கும். 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். ரஷ்யா கூட சேர்ந்து உருவாக்குற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் கைஸ் பிரமோஸ் 2. அஞ்சாவது ஏர் டு சர்ஃபேஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல் சப்மரீன் லான்ச்டு ஹைப்பர்சோனிக் மிசைல் SU-30 மார்க் 1ல இருந்து ஏர் டு சர்ஃபேஸ் லான்ச் பண்ற மாதிரி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை ரெடி பண்றாங்க. சப்மரீன்ல இருந்து லான்ச் பண்ற மாதிரி ஒரு மிசைலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீன்ல இருந்து லான்ச் பண்ற வேரியன்ட் ஒரு ஸ்டெல்த் அட்டாக் மிசைலா இருக்கும். அடுத்தது கைஸ் ஆறாவது ஹைப்பர்சோனிக் ட்ரோன் எதிரியோட ரேடாரை கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் எதிரியோட இன்டர்செப்டார்ஸை வேஸ்ட் பண்றதுக்கும் உலக நாடுகள் நிறைய டீகாய் மிசைலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கைஸ் நம்மளும் கைஸை பயன்படுத்துறதுனால எதிரி வந்து ரொம்ப பலவீனமாவான். இப்போ கைஸ் DRDO ஹைப்பர்சோனிக் டீகாய் ட்ரோன்ஸுக்குன்னு தனியாக ஒரு பேட்சியே வச்சிருக்காங்க. இதால் எதிரியோட இன்டர்செப்டார்ஸை ஃபுல்லாக குறைக்க முடியும். இந்தியா கொடுக்குற டெக்னாலஜி அப்டேட் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை சீக்கிரமாக உருவாக்குற அறிகுறி தெரியுது கைஸ். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் 2025 1000 செகண்ட்ஸுக்கு கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. இது மட்டும் DRDO பண்ணல கைஸ். மார்க் 6 ஃப்ளைட் ஃபயர் டெஸ்ட் வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் தெர்மல் ப்ரொடெக்ஷன். ஹைப்பர்சோனிக் வேகத்தில் போகிற ஒரு மிசைலுக்கு வந்து ஒரு சீல்டு லேயர் வேணும். ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இதுக்கு DRDO அட்வான்ஸ்டு ஹீட் சீல்டை ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. மூணாவது கைடட் சிஸ்டம்ஸ் GPS IRNSS இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இந்த 2 ரேடார் காம்போவும் இந்தியன் மிசைல்ஸை துல்லியமாக இலக்கு அடிக்க வைக்கும். நாலாவது வின்னிங் டர்ன். டாக்டர் அப்துல் கலாமோட கனவு நிறைவேற போகுது கைஸ். மார்க் 13 வரைக்கும் மிசைல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சிமுலேஷன் செய்கிற ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. இது இல்லாம IIT கார்போர் கூட சேர்ந்து நம்ம மார்க் 29 வரைக்கும் சோதனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இந்த அப்டேட் எல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எப்போ நம்ம கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் வரும்? இந்த கேள்விக்கான பதில் தான் இது. ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் மிசைல்ஸை நம்ம 2027 இருந்து 2028க்குள்ள நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸை 2030 நம்ம ரெடி பண்ணிடுவோம். பிரமோஸ் 2 டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பிரமோஸ் 2 பிரைவேட் கம்பெனி
கம்பெனிஸும் இந்த வேலையில் இருக்காங்க. மார்க் 15 ஸ்பீட் ரேஞ்ச் 5500 கிலோமீட்டர் வரைக்கும் மிசைல்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா இந்தியா ஹைப்பர்சோனிக் நாடுகள் பட்டியல சேருமா? ஆல்ரெடி இந்தியா ஹைப்பர்சோனிக் நாடுகள் பட்டியல சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதாவது லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலை நம்ம 2024 டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது மூலமா கைஸ் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கனமே ஹைப்பர்சோனிக் நாடுகள் பட்டியலில் இந்தியா சேர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யாவோட கிங்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலை யூஎஸ் ஏற்கனவே பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கைஸ் இந்தியாவோட மிசைலை இவங்களால தடுக்க முடியாது. டெல் பிளாஸ்மா கோட்டிங்கோட இந்தியா மிசைல்ஸை உருவாக்குறாங்க. இதனால கைஸ் எந்த ரேடார்லையும் சிக்காம இந்தியா மிசைல்ஸால கரெக்டா அதோட இலக்கு அடிக்க முடியும். இப்போ கைஸ் நம்மளுக்கு இந்தியாவோட மிசைல்ஸ்னாலே பிரமோஸ் தான் மைண்ட்ல வரும். ஆனா இப்போ ப்ராஜெக்ட் விஷ்ணுவால 12 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தான் கைஸ் மைண்ட்ல வரும். இப்போ கைஸ் இந்தியா ஹைப்பர்சோனிக் சூப்பர் பவரா மாற போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.